Hello everyone, I am Dr. Suganya Anandaraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா breast cancerோட early symptoms வந்து என்னென்ன அதை வீட்டிலே வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து breast cancer அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். அதை பற்றியோட கரெக்டான அவேர்னஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 15 to 20 இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் செல்ஃப் breast examination வந்து ஆரம்பிச்சுக்கலாம். செல்ஃப் breast எக்ஸாமினேஷன் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து 2 monthly ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பீரியட்ஸ் டயத்தில் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் பீரியட்ஸ் முடிஞ்சு மெனோபாஸ் வந்தவங்க வந்து ஏதாவது ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆஃப் தி மந்த் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து செல்ஃப் breast எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப டிப் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ் வச்சு பார்க்கக்கூடாது, பல்ப் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ் வச்சு தான் பார்க்கணும். பல்ப் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ்னால் இது தான் வந்து பல்ப் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் வந்து நீங்கள் பால்பேட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மிரர் முன்னாடி நின்று எக்ஸாமினேஷன் வந்து பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்போ கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு 2 பிரஸ்ட்டோட சைஸை வந்து பாருங்கள். அதில் ஏதாவது சேஞ்ச் இன் சைஸ் இல்லைனா ஷேப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணுன்னா, 2 நிப்பிலும் கரெக்டான பொசிஷனில் இருக்கா, அதில் ஏதாவது சேஞ்ச் இன் சைஸ் அண்டு ஷேப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இயர்லி breast கேன்சராக இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் லம்ப் அப்படி இருக்கும். லம்ப் வந்து எப்படின்னா, அது மொபைலாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். டச் பண்ணால் ரொம்ப ஹார்ட், ஒரு போனை டச் பண்ணால் எப்படி ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹார்டு டெண்டன்சி தான் வந்து இருக்கும், கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகராது, ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே இருக்க சதைகளோட வந்து ரொம்ப வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதுதான் வந்து ஒரு கேன்சர் கட்டிக்கும் சாதாரண கட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ப்ளஸ் அந்த லம்ப் வந்து பிரெஸ்ட்டில் எங்கேனாலும் இருக்கலாம், இல்லைன்னா ஆம்பிட் அப்படின்னு சொல்லுவோம், கைக்கு கீழே கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பிரெஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணுறப்போ நீங்கள் ஆம்பிட்லேயும் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும் கண்டிப்பாக, அந்த மாதிரி ஏதாவது லம்ப் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப் ஆஃப் தி ஃபிங்கர் இல்லாமல் பல்ப் ஆஃப் தி ஃபிங்கர் வச்சு பார்க்குறப்போ ஏதாவது லம்ப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் பிரெஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணுறப்போ ஜஸ்ட் பல்ப் ஆஃப் தி ஃபிங்கர் வச்சு பிரெஸ்ட்டை வந்து 4 பிரிச்சுட்டு 4 குவாட்ரண்ட்லேயும் ஏதாவது லம்ப் இருக்கான்னு பாருங்கள். இப்படி 2 பிஞ்ச் பண்ணி breast டிஷ்யூ வந்து எடுத்து பார்க்காதீங்க. யூஸ்வலாக வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் அந்த தம் ஃபிங்கருக்கும் நடுவில் ஒரு breast டிஷ்யூ வந்து பிஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு லம்ப் இல்லைனாலுமே வந்து ஒரு கட்டி இருக்க ஃபீல் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். மிரர் முன்னாடி நின்று ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறப்போ 2 breastலையும் சரி நிப்பிள்லையும் சரி ஏதாவது சேஞ்ச் இன் சைஸ் அண்ட் ஷேப் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் டச் பண்ணி பார்க்குறப்ப ஏதாவது லம்ப் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம். நெக்ஸ்ட்டு சிம்டம் வந்து நிப்பிள் வந்து பார்க்கணும். நிப்பிள் வந்து உள்ளே போயிருக்கா, அதில் ஏதாவது சேஞ்ச் இன் ஷேப் இல்லைனா சைஸ், ஏதாவது ரொம்ப ட்ரைனஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு நார்மலாக இருக்க நிப்பிள் வந்து திடீர்னு வந்து ரிட்ராக்டட் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளே போயிடுச்சு, டிம்பிள் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து நீங்கள் அதை என்ன நோட்டீஸ் பண்ணி டாக்டர்கிட்ட போய் எக்ஸாமின் பண்ணிக்கணும். அடுத்து நிப்பிள்லேருந்து வர டிஸ்சார்ஜ். இப்போ யூஸ்வலாக எந்த தொந்தரவும் இல்லை, ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு நிப்பிளில் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா 2 நிப்பிள்லையுமே வந்து ஒரு ஒயிட் கலரில் இல்லைன்னா மில்க் மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கும், அது வந்து நார்மல். இதுவே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நிப்பிளில் இருந்து மட்டும் டிஸ்சார்ஜ் இருக்குது, பிளட்டி டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லைனா பஸ் மாதிரி எல்லோ கலரில் டிஸ்சார்ஜ் வருதுன்னா அது வந்து இயர்லி கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ உங்கள் நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ் வரப்போ அதோட கலரை வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஒயிட் கலராக இருந்தால் நீங்கள் பயந்துக்க வேணாம், பட் அதுவே வந்து உங்கள் ரெட் கலராக இருக்குன்னா கண்டிப்பாகவே வந்து ஒரு டாக்டர் போய் பார்க்கணும். அல்ட்ராசவுண்டோட மேமோகிராம் வந்து எடுத்து பார்த்துக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். மேமோகிராமில் வந்து ஸ்மால் இயர்லி கால்சிஃபிகேஷன், அதாவது ரொம்ப வெரி மைன்யூட் சேஞ்சஸ் இருக்கிறப்பே வந்து கேன்சர் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ மோர் தென் 40 இயர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் breast CA ஏதாவது இருக்குது, நிப்பிளில் வந்து பிளட்டி டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே வந்து மேமோகிராம் வந்து எடுத்து பார்த்துக்கணும். ஸோ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்து அட்வான்ஸ் CAல வந்துட்டு கீமோதெரப்பி சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண மெயின் இக்னரண்ட்டாக மிஸ் பண்ணது என்னென்னா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு நிப்பிள்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பின் ட்ராப் அளவுக்கு நிப்பிள் பிளட் டிஸ்சார்ஜ் வந்து வந்திருக்கு, அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா வந்து நம்ம இயர்லியாகவே டிடெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா சர்வைவல் ரேட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ breast கேன்சரை பொறுத்தளவுக்கு இயர்லி சிம்டம்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாகவே வந்து அவேர்னஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன இயர்லி சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஸ்கின்ல வர சேஞ்சஸ். உங்கள் breast ஸ்கின்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்னஸ் மாதிரி இருக்குது, இரிட்டேஷன் ஏதாவது இருக்குது, இல்லைனா வந்து ஆரஞ்ச் பீல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்கங்கே புள்ளி வச்ச மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாகவே வந்து இக்னோர் பண்ணாமல் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கணும். அது வந்து மைட் பி இயர்லி கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இயர்லி கேன்சர் சிம்டம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்.
யூஷுவலாக வந்து நீங்கள் மிரர் முன்னாடி நின்று எக்ஸாமின் பண்ணுறப்ப சேஞ்ச் இன் சைஸ் இல்லைனா ஷேப் ஏதாவது இருக்கலாம். இல்லைனா ஹார்டாக வந்து மொபைல் இல்லாத ஃபிக்ஸடான ஒரு லம்பாக இருக்கலாம். லம்ப் வந்து பிரெஸ்ட் டிஷ்யூவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆம்பிட்டில் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிப்பிலேருந்து வர டிஸ்சார்ஜ், பிளட்டி டிஸ்சார்ஜ், எல்லோ டிஸ்சார்ஜ் ஏதாவது வந்து கண்டிப்பாகவே நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்கின்ல வரக்கூடிய சேஞ்சஸ், ஏதாவது ரெட்னஸ் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, பிம்பிள்ஸ் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாகவே வந்து நீங்கள் வந்து டாக்டரை வந்து போய் பார்க்கணும். கேன்சரை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் மதருக்கோ கிராண்ட் மதருக்கோ இல்லைனா அப்பா கூட பிறந்த ஆன்ட்டிக்கோ இல்லை சித்திக்கோ பாட்டியோட தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருந்தாலும் அந்த கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் இருக்கும். அவங்களுக்கு வந்து BRA, BRCA1, BRCA2 அப்படின்னு சொல்லுவோம், BRCA ஜீன் மியூட்டேஷன். அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஜீன் மியூட்டேஷன் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரெஸ்ட் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் இருக்குது. அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 40 இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து மேமோகிராம் வந்து பண்ணி பார்த்துக்கணும். லெஸ் தென் 40 இயர்ஸில் கூட நீங்கள் அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் பிரெஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 2 சைடு பிரெஸ்ட்லேயும் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து வெரி யங் ஏஜ்லேயே வந்து அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து எந்த சிம்டம்ஸும் இல்லைனாலுமே வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறப்ப டாக்டரை போய் பார்த்து லெஸ் தென் 40 இயர்ஸ்னால் பீரியாடிக் இன்டர்வலில் ஸ்கேனும், மோர் தென் 40 இயர்ஸ் இருந்துச்சுன்னா பீரியாடிக் இன்டர்வலில் மேமோகிராமும் பண்ணி பார்த்துக்கணும். இயர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து கேன்சரோட அவேர்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கப்போ அவங்க கண்டிப்பாகவே வந்து போய் டாக்டர் பார்க்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.